30 வருடங்களாக இந்த மாதிரி சேவைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. நம் ஊரை பற்றி மற்ற மக்கள் பெருமையாகவும் பேசிக் கொள்கின்றார்கள். ஒரு 10 பேர் 20 பேர் ஒரு நாட்டில் சேர்ந்துக்கிட்டால் ஒரு அசோசியேஷன் ஆரம்பித்து தன்னுடைய ஊருக்காக நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி மனப்போக்கு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் ஒற்றுமையாக இருந்து இந்த மாதிரி பல முகாம்களை நம் வழி நடத்துவதன் மூலம் வசதியற்றவர்களுக்கும் அல்லது வசதி இருந்தும் வெளியூரில் சென்று சிகிச்சை பெறுவதற்கு நேரமின்மை மற்றும் ஆள் துணையின்மை, இதன் காரணத்தினால் நமது ஊரிலே இந்த மாதிரி சிகிச்சைகள் கொடுப்பதன் மூலம் நாம் என்ன செய்கிறோம், ஊர் மக்களை பயனடைவதற்கு உதவியாக இருக்கின்றோம். இது ஒரு சதக்கத்துல் ஜாரியா. ஆக எல்லாம் வல்ல இறைவன் நாம் இவ்வாறு செய்யக்கூடிய பணிகளை ஏற்று தகுந்த கூலியை அளிப்பதுடன் நமது ஊர் மென்மேலும் வளர துஆ செய்தவனாக அமர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக காயல்பட்டினம் மெடிக்கல் ட்ரஸ்டினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் டிஎஸ் முகமது அபூபக்கர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். நம் யாவர் மீதும் அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கேவிஏடி அறக்கட்டளையும் மற்றும் தூத்துக்குடி வாசன் கண்ணு மருத்துவனையும் சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த மருத்துவமனைக்கு மருத்துவமனை கூட்டத்திற்கு என்னை முன்னிலை வகித்து பேசுவதற்காக வேண்டி கேவிடி புகாரி ஹாஜி அறக்கட்டளைக்கு எனது மன்மார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோன்ற பல நல்ல காரியங்களை இந்த கேவிஏடி அறக்கட்டளை சார்பாக நடத்தி வருகின்றார்கள். அதில் சிலவற்றில் நானும் கலந்து கொண்டிருக்கின்றேன். பொதுவாக தாய் தகப்பன் பேரில் அறக்கட்டளை நடப்பதை நாம் பார்த்திருக்கோம். ஆனால் இவர்கள் தன்னோட சகோதரன் பேரில் கொண்டுள்ள ஒரு அன்பும் பாசத்தின் காரணமாக அவருடைய சகோதரன் பேரிலே நடத்துவது மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருகின்றது. இந்த அறக்கட்டளையில் நடக்கக்கூடிய இந்த மருத்துவ பரிசோதனையை காயல்பட்டினம் மெடிக்கல் ட்ரஸ்ட் மருத்துவமனையில் நடத்துவதற்காக என்னிடம் கேட்டார்கள். ஆனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றால் நாங்கள் அதற்கு அனுமதி அளித்திருப்போம். இப்பொழுது அங்கே மருத்துவமனை நடந்து கொண்டிருப்பதனால் அதன் காரணத்தினால் இங்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. இந்த நடத்தக்கூடிய கேவிஏடி மருத்துவம் நடத்தக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் நானும் கலந்து கொண்டு அவர்கள் சிறப்பாக மக்கள் இந்த பொதுவாக காயல் நகர மக்களுக்கும் மற்றும் இங்கும் சுற்றுவட்டார மக்கள் செய்யக்கூடிய சேவையை பலமுறை பாராட்டுகிறேன். இந்த சேவை பல நாளுங்கள் தொடர்ந்து நடம்படி அல்லாஹ் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த கூட்டத்தினுடைய தலைவரும் காயல் நலமன்றம் சிங்கப்பூரினுடைய தலைவரும் இக்ரா கல்வி சங்கத்தினுடைய தலைவருமாகிய மரியாதைக்குரிய எம்ஏ முகமது ஹசன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய காயல்பட்டினம் மருத்துவ அறக்கட்டளையினுடைய செயலாளர் டிஎஸ் முகமது அபூபக்கர் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய கேவிடி டெஸ்டினுடைய ஒருங்கிணைப்பாளர் அப்துல் ரஸாக் எம்ஏ பிஹெச்டி அவர்களே, இந்த முகாமிற்கு மருத்துவர்களாக வருகை தந்து சிகிச்சை அளிக்க இருக்கின்ற அன்பிற்குரிய டாக்டர் நெஞ்சக நோயினுடைய நிபுணர் டாக்டர் எம் சரவணன் எம்டி டிசிஹெச் அவர்களே, டாக்டர் சொக்கநாதன் எம்பிபிஎஸ் டிஓ எம்எஸ் அவர்களே, மற்றும் நம்முடைய அறக்கட்டளையினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவர் எம்என்எல் சுலைமான் அவர்களே, மேலாளர் ஆசிக் அவர்களே, மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, கேவிடி புகாரி ஹாஜி அறக்கட்டளையின் சார்பாக
KVT புகாரி அவர்களுடைய 5வது ஆண்டு இந்த மறைவு தினத்தை ஒட்டி அவருடைய ஞாபகார்த்தமாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் பொதுமக்களுக்கு சேவைகளை செய்கின்ற, மக்கள் நல பணிகளை ஆற்றுகின்ற அந்த சேவைகளை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தம்பி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும்போது கண்ட கனவுகளை தங்களுடைய சகோதரர்களாக இருக்கின்ற KVT ஹபீப் அவர்கள், KVT கபீர் அவர்கள், KV முஹதும் அவர்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து மக்கள் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஒரு பொது மருத்துவ முகாமை அவர்கள் மறைந்த தினம் இன்றைக்கு தான், டிசம்பர் 22ஆம் தேதி. இன்றைய தினத்திலே இந்த ஊர் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மக்கள் பணி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் ஏற்படுத்தி கண் மருத்துவ முகாமையும் நம்முடைய டாக்டர் சரவணன் அவர்களின் ஒப்புக்கொண்டதற்குப்படி நெஞ்சக மருத்துவ முகாமையும், மதியம் நம்முடைய அரசு மருத்துவமனையினுடைய டாக்டர் பாபநாசகுமார் அவர்களுடைய தலைமையில் பொது மருத்துவ முகாமும் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி மாலை 4 மணி வரை நடைபெறும். எனவே பொதுமக்கள் நீங்கள் உங்களுடைய வேலைகளை முடித்துக் கொண்டு வந்து உங்களுடைய சிகிச்சை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த அறக்கட்டளை பொறுத்தவரையில் தொடர்ந்து பல சேவைகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் பணியே மகேசன் பணி என்று சொல்வார்கள். அதுபோல ஒவ்வொரு வருடமும் இந்த ஊரிலே இருக்கின்ற அனைத்து பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடையை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அது இந்த ஊருக்கு மட்டுமல்லாமல் இந்த ஊரினுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற மிஞ்சானபுரம், அடைக்கலாபுரம், இன்னும் சொல்ல போனால் ஆறுமுகநேரி போன்ற பகுதிகளிலே ஜாதி மத பேதமின்றி எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மத நல்லிணக்கத்தை காப்போம், சமூக நல்லிணக்கத்தோடு இந்த மக்களை ஒருங்கிணைப்போம் என்கின்ற அடிப்படையிலே எல்லா மக்களுக்கும் இந்த உதவியை கடந்த 5 வருடமாக செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, இந்த ஊரிலே பல பகுதிகளிலே நம்முடைய மருத்துவமனை, அதுபோன்று சில அனாதை ஆசிரமங்கள், இது போன்ற பகுதிகளிலே பசுமை மரங்களை நட்டி பசுமை புரட்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல எனது அருமை சகோதரர்களே, பள்ளிக்கூடத்திற்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கின்ற அந்த மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு பள்ளியிலே சேர்த்து அவர்களுக்கு என்ன பாடப்புத்தகங்களோ அதற்குரிய பள்ளிக்கூட கட்டணங்களோ இவைகளெல்லாம் இந்த நிறுவனமே ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஏன் பள்ளிக்கூடத்திற்கு செல்லவில்லை என்பதை கண்டறிந்து அவர்களுக்காக அவர்கள் குடும்பத்திற்கு குடும்ப செலவுகளை ரேஷனை கூட தொடர்ந்து கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இது மட்டுமல்ல எனது அருமை சகோதரர்களே, இன்னும் பல சேவைகளை காரியங்களை ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். கடந்த வருடம் டிசம்பர் மாதத்திலே நமது ஊரிலே மத நல்லிணக்க விருது 3 மதத்தை சார்ந்தவர்களுக்கு மத நல்லிணக்க விருது வழங்கி கௌரவித்தோம். இப்படி எல்லா சமுதாய மக்களையும் இணைத்து சாதி சமய வேறுபாடின்றி நடத்துகின்ற ஒரு அறக்கட்டளை தான் KVT அறக்கட்டளை. இந்த KVT அறக்கட்டளை அந்த காயல் பட்டணத்தில் உள்ள அனைத்து வெளிநாடுகளில் இருக்கின்ற நகர்நல மன்றங்கள், இந்த மன்றங்களை எல்லாம் இணைத்து கத்தர் நகர்நல மன்றத்தின் மூலமாக கேன்சர் விழிப்புணர்வு முகாமை இதே இந்த மண்டபத்தில் தான் நடத்தினோம். இதன் மூலம் நமது ஊரிலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த கொடிய நோயை எப்படி நாம் அகற்ற வேண்டும் என்பதற்காக இந்த விழிப்புணர்வு முகாமை அவேர்னஸ் கேம்ப் நடத்தி இன்றைக்கு தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் இந்த முகாம் நடத்துவதற்கு காரணகர்த்தாவாக இந்த KVT அறக்கட்டளை கத்தர் காயல் நல மன்றமும் இணைந்து நடத்தி வந்திருக்கின்றது. இது போன்ற பல நிகழ்ச்சிகளை ஒரு சாலையிலே சென்று கொண்டிருக்கின்ற ஒரு வாகன ஓட்டி திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட் நடந்து விடுவதென்றால் அவருக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை காயல்பட்டினத்தினுடைய சுற்றுப்பகுதிகளிலே இதுபோன்று ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் நடந்துவிட்டால் அந்த மருத்துவமனையிலே பக்கத்திலே இருக்கின்ற எத்தனை மருத்துவமனைகள் இருக்கின்றதோ அந்த மருத்துவமனைகளிலே சொல்லி இப்படி முதலுதவி செய்வதற்கு KVT அறக்கட்டளை
அவர்களிடத்திலிருந்து எந்த பண உதவியும் பெற்றுக்கொள்ளாமல் நாங்களே செய்து கொடுக்கின்றோம் என்பதை உறுதியளித்திருக்கின்றோம். அதுபோல் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அண்மையிலே ஒரு சகோதரர், ஒரு மாற்று மதத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு ஆக்சிடென்டிலே மாட்டிவிட்டார். அவரை நம்முடைய அறக்கட்டளையின் சார்பாக நாம் உடனடியாக ஆம்புலன்ஸில் ஏற்பாடு செய்து அவரை முதலுதவி சிகிச்சைக்கு அழைத்து சென்றோம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அறிகின்ற பொழுது நான் முஸ்லிம்களை எதிரியாக நினைத்துக் கொண்டிருந்தேன். இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் இஸ்லாமியர்கள் இந்த கேவிடி புகாரி ஹாஜி அறக்கட்டளை சார்ந்த காயல்பட்டத்தினுடைய சகோதரர்கள் எனக்காக வேண்டி உதவி செய்திருக்கின்றீர்கள். ஆகவே நான் இனிமேல் இஸ்லாத்தை பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றியோ தரக்குறைவாகவோ மரியாதை குறைவாகவோ பேச மாட்டேன் என்று சொன்னார். அவர் யார் என்றால் RSS அந்த இயக்கத்தை சேர்ந்த தொண்டர் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த அறக்கட்டளை சமூக நல்லிணக்கத்தை வளர்ப்பது, மத நல்லிணக்கத்தை பேணுவது, இப்பேற்பட்ட காரியங்களே தான் சமூக ஒற்றுமை ஏற்படுத்துவது, ஜாதி மோதல்கள் இல்லாமல் எல்லா மக்களும் அமைதியாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த அறக்கட்டளையினுடைய நோக்கம். ஆகவே நேரத்தினுடைய அருமை கருதி இங்கே வருகை வந்திருக்கின்ற பெருமக்கள், நம்முடைய தலைவர் அவர்கள், சிங்கப்பூர் நலமன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் நிறைய பணிகளை அவர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். காயல்பட்டினத்தில் இக்ரா கல்வி சங்கம் மூலமாக வெளிநாடுகளில் இருக்கின்ற அனைத்து சங்கங்களுக்கும் ஒரு தொகுப்பான ஒரு முத்தாய்ப்பான சங்கமாக இருக்கின்ற இக்ரா கல்வி சங்கத்தின் மூலமாக கல்வி வளர்ச்சியை இந்த மக்களுக்கு, இந்த பகுதியினுடைய மக்களுக்கு கல்வி பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த நம்முடைய முகாமிற்கு தலைமையேற்றிருக்கின்றார்கள். அதேபோல் நம்முடைய காயல்பட்டினம் மருத்துவ அறக்கட்டளையினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய TS அபூபக்கர் காக்கா அவர்கள் KMT மருத்துவமனையில் இருந்து கொண்டு நம் பகுதியில் உள்ள மக்களுக்கு பல பணிகளையும் இன்னும் அவர்கள் பல பொது காரியங்களிலே சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட நல்ல அறப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மருத்துவமனையை பொறுத்தவரையில், வாசன் கண் மருத்துவமனையை பொறுத்தவரையில் நாம் மற்ற மருத்துவமனைகளை விட இந்த மருத்துவமனை நமக்கு அருகாமையிலே இருக்கின்றது. தூத்துக்குடி குறைந்தது 10 ரூபாயிலே போய் சேர்ந்து விடலாம், ஒரு 3/4 மணி நேரத்திலே போய் சேர்ந்து விடலாம். அப்பேற்பட்ட ஒரு மருத்துவமனை, நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. உலகம் பூரா அவர்களுடைய கிளை நிறுவனங்கள் இருக்கின்றது. நல்ல உபசரிக்கக்கூடிய அந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அலுவலக உதவியாளர்கள் இருக்கின்றார்கள். குறைந்த கட்டணத்திலேயே உங்களுக்கு அந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. எனவே அப்பேற்பட்ட வாசன் கண் மருத்துவமனையினுடைய டாக்டர் அவர்கள் வருகை வந்திருக்கின்றார்கள். நீங்கள் எப்பொழுதும் அந்த கண் மருத்துவமனையை பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் KVT அறக்கட்டளையின் மூலமாக வருகின்றோம் என்று சொன்னால் உங்களுக்கு குறைந்த கட்டணத்திலே உங்களுக்கு சிகிச்சை அளிக்க தயாராக இருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நல்ல நேரத்திலே கூறிக்கொண்டு வருகை வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வாசன் கண் மருத்துவமனையினுடைய கண் சிகிச்சை நிபுணர் மருத்துவ அதிகாரி டாக்டர் சொக்கநாதன் MBBS DOMS அவர்கள் மருத்துவ ஆலோசனை வழங்குவார். இந்த மருத்துவ முகாமை சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுத்த புகாரி ஹாஜி அறக்கட்டளை சார்பில் இதில் முழு முயற்சியில் ஈடுபட்டு இந்த முகாமினை இங்கே ஏற்பாடு தந்து அதிலே வாசன் மருத்துவமனை சார்ந்த மருத்துவர்கள் கண் பரிசோதனை செய்வதற்காக இந்த கட்டளையின் நிறுவனர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த அறக்கட்டளையானது இது மாதிரி மருத்துவ முகாம் மட்டுமின்றி என்னிடம் பேசிக் கொண்டிருக்கும்போது அவர்கள் மிகவும் பணிமன்போடு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் இது மாதிரி முகாம் மட்டும் நடத்தவில்லை,